Hi all, welcome back to our session. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நாட் இன்டூ டாபிக். ஓகேவா? ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. பட் ஒரு சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன சீக்ரெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறதே பலருக்கு வந்து ஒரு பசில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரீசனிங்ல இருக்கக்கூடிய பசிலை சால்வ் பண்றதை விட இங்கிலீஷே பாதி பேருக்கு வந்து பசில் மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷை எதுக்காக நம்ம வந்து வேற ஒரு வேற்றுக்கிற சப்ஜெக்ட் மாதிரி பார்க்குறோம்? இங்கிலீஷ்ல ஏன் பலருக்கு வந்து, அதாவது மேக்ஸ் இருக்கு, ரீசனிங் இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய நமக்கு மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் கூட சால்வ் பண்ணிடுவாங்க போல. பட் இங்கிலீஷோட ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாங்க பாதிக்கு பாதி. ஓகேவா? எல்லாருமே கிடையாது, பாதி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்படிப்பட்ட இங்கிலீஷோட சீக்ரெட் என்ன, அதுல எப்படி நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது? ஸோ அதை புரிஞ்சுக்கிறோம், புரியாதது ரெண்டாவது பட்சம். பட் எண்ட் ஆஃப் த டே என்ன தெரியும், நமக்கு மார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேணும். அதுதான் நமக்கு கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல எப்படி ரொம்ப ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாமா? ஸோ என்ன டாக்டிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிறது நாலேஜ் கிடையாது. இட் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். இந்த ஒரு விஷயத்த வந்து மைண்ட்ல நல்லா பதிய வச்சுக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து மேக்ஸ், ரீசனிங் அளவுக்கு டஃப் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். ஒன்ஸ் நமக்கு புரிஞ்சிருச்சு, அதுல நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நிறையவே மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாதி பேர் நெகட்டிவ் மார்க்கிங்ல தான் இங்கிலீஷை வந்து விட்டுட்டு இருக்காங்க. பட் இங்கிலீஷ் தான் என்ன பண்ணும், கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்தது என்னது? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ் என்னெல்லாம் சொன்னோம்? இங்கிலீஷ் வந்து ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் கிடையாது, ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷ் வந்து நாலேஜ் கிடையாது, இட் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். ஸோ அடுத்த டாக்டிக்ஸ் என்னன்னா, இங்கிலீஷோட பியூட்டி என்ன? ஸோ எல்லா கிளாஸ்லயுமே நான் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, இங்கிலீஷோட பியூட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கிலீஷோட பியூட்டியே என்ன அப்படின்னா, கெஸ் பண்றது. பட் அந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கரெக்டா இருக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும். இல்ல அப்படின்னா நமக்கு தப்பாயிடும், நெகட்டிவ் மார்க்கிங் வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷோட பியூட்டி என்ன, நம்ம கெஸ் பண்ணணும், கெஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும். ஸோ இதுதான் இங்கிலீஷோட பியூட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இங்கிலீஷை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ரீடிங் ஸ்கில்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிராமர். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட அனலிட்டிக்கல் ஸ்கில், அனலைஸ் பண்ற ஸ்கில். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேஷன் ஸ்கில். ஸோ இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? மேக்ஸ்ல ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? அந்த கொஸ்டின்ல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அந்த கொஸ்டினை ரீட் பண்ண தெரியணும். என்ன கண்டென்ட் இருக்கு, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்கறாங்கிறது தெரியணும். அதுக்கப்புறமா அந்த ஃபார்முலாவை கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவோட சேர்த்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க தெரியணும். இதே தான் நமக்கு இங்கிலீஷ்லயே நம்ம பண்ண போறோம். இதே விஷயங்கள் தான் இங்கிலீஷ்ல வந்து பண்ண போறோம். என்ன அப்படின்னா, கொடுத்துருக்கிற கொஸ்டினை வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன? தமிழ். ஸோ தமிழ் லாங்குவேஜ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும். என்ன செய்ய தெரியணும் அப்படின்னா, தமிழ்ல வந்து ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ண தெரியணும். ஸோ ஒன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டினை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஸ்டினை வந்து அக்யூரேட்டா கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பாருங்க. நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். as soon as the whistle blew, the coach told the players
to hit the road. So இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன சென்டென்ஸ்? As soon as the whistle blew, the coach told the players to hit the road. அப்ப இந்த இடத்துல எனக்கு எல்லாமே புரியுது. விசில் வந்து ஊதுன உடனே கோச் என்ன சொன்னாரு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிளேயர்ஸ் கிட்ட ஹிட் தி ரோட் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஹிட் தி ரோட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிட் தி ரோட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த சென்டென்ஸை வாசிச்ச உடனே நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறேன். எனக்கு புரியாத வார்த்தை ஹிட் தி ரோடு தான். அப்ப இந்த இடத்துல என்னோட அனாலிசிஸ் ஸ்கில்ல வந்து நான் அப்ளை பண்ணணும். என்ன மாதிரி அனலைஸ் பண்ணணும்? கோச் வந்து விசில் ப்ளோ பண்ண உடனே பிளேயர்ஸ் கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா பிளேயர்ஸ் கிட்ட என்ன சொல்லுவாரு? பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? யூசுவலா விசில் சத்தம் கேட்ட உடனே ஓட சொல்லுவாங்க. சோ ஹிட் தி ரோட் அப்படின்னா டு ஸ்டார்ட், டு லீவ், அந்த இடத்தை விட்டு போக சொன்னாரு, டு லீவ். சோ இப்படிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப எனக்கு எல்லாருக்குமே இந்த ஹிட் தி ரோட் அப்படிங்கிற இடியம்கான மீனிங் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் எக்ஸாம்ல இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அதை வாசிச்சு பாக்குறோம், என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். Through our analysis skill, we are trying to understand what exactly they are given. ஓகேவா? சோ என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத நம்ம ஸ்கில்ஸ் மூலமா நம்ம என்ன பண்றோம்? வெளியில எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ இதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குப்பா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஆர்சி இருக்கு. ஓகேவா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. அடுத்து ஃபில்லர்ஸ் இருக்கு. ஃபில்லர்ஸோட அட்வான்ஸ்ட் லெவல் தான் கிளாஸ் டெஸ்ட் இருக்கு. வேற என்ன இருக்கு? எரர் ஸ்பாட்டிங், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். எரர் ஸ்பாட்டிங் இருக்கு. வேற என்ன டாபிக்லாம் இருக்கு? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், இல்லைன்னா வேர்ட் ஸ்வாப்னு கூட சொல்லலாம். வேர்ட் ஸ்வாப். அடுத்து பேராஜம்பிள்ஸ் இருக்கு. வேற என்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு? சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சோ இதுதான் இது ரொம்ப மெயினான டாபிக்ஸ். இதை தாண்டி ஒரு சில மிஸ்லேனியஸும் எனக்கு இருக்கு. ஓகேவா? வெக்காபுலரி வச்சு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சில மிஸ்லேனியஸும் இருக்கு. சோ மேல ஒரு சில ஸ்கில்ஸ பத்தி சொல்லியிருந்தோம்ல, அந்த ஸ்கில்ஸோட சேர்த்து வெக்காப் ஸ்கில்லையும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இதோட சேர்த்து எனக்கு வேர்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும், நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம சேனல்லே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சியை நான் எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும்? ஆர்சியோட டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா கொடுத்த உடனே எல்லா டாபிக்ஸையுமே எடுத்து எல்லா கண்டென்ட்டையும் எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அப்படி வாசிச்சோம் அப்படின்னா ஆர்சிக்கே டைம் போயிடும். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா டைரக்டா வி ஹாவ் டு ரீட் கொஸ்டின்ஸ் என்ன செய்யணும்? ரீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்ப கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சி அப்படின்னு எடுத்துட்டா we will have minimum 5 to எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும்? 8-9 கொஸ்டின்ஸ் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு based on the level of examination that you have appeared for. அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்யணும் அப்படின்னா கொஸ்டின்ஸை வந்து ரீட் பண்ணணும். கொஸ்டின்ஸை ரீட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து எதை பத்தி இருக்கு அப்படின்னா ஏர் பொல்யூஷனை பத்தி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கண்டென்ட் வந்து எனக்கு ஏர் பொல்யூஷன் பத்தி இருக்கு. ஆர்சியோட கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஆர்சியோட கண்டென்ட் எப்படி இருக்கும்? எனக்கு ஒன்னு ஸ்டோரி பேஸ்டா இருக்கும், இல்ல அப்படின்னா நான் ஸ்டோரி டெக்னிக்கலா இருக்கும். இப்போ ஸ்டோரி பேஸ்டா இருந்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் நான் ஸ்டோரியா இருந்தா எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லையா? சோ என்ன செய்யணும் அப்படின்னா ஏர் பொல்யூஷனை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ல வந்து கேட்கறாங்க என்னன்னா வாட் ஆர் ஆல் த காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ எடுத்தோடனே நான் கண்டென்ட் ரீட் பண்ண மாட்டேன், கொஸ்டினை தான் ரீட் பண்ணுவேன். அப்ப காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ வாட் ஆர் ஆல் த எலமெண்ட்ஸ் தட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். சோ இப்படி கேட்கறாங்க அப்படின்னா இதுல என்னோட கீவேர்ட் என்ன? எலமெண்ட்ஸ், காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், ரெஸ்பான்சிபிள். அப்போ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். இதை நான் எடுத்துட்டு போய் என்ன பண்றேன்? என்னோட கண்டென்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்றேன். சோ எங்கெல்லாம் எனக்கு எலமெண்ட்ஸ் இருக்கு, ரெஸ்பான்சிபிள் இருக்கு, காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் இருக்கு. சோ இந்த ஒரு பேசேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பேசேஜ்ல வந்து இதை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் லைன்ஸை மட்டும் ரீட் பண்ணா போதும், ஈஸியா என்ன பண்ணலாம்? கொஸ்டின்ஸை வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். சோ ஆர்சி எப்பயுமே இந்த ஒரு டெக்னிக் மூலமா தான் நம்ம அட்டென்ட் பண்ணணும். இந்த டெக்னிக் நேம் என்ன அப்படின்னா ஸ்கிம்மிங். சோ ஸ்கிம்மிங் மூலமா தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆர்சியை வந்து நம்ம அட்டென்ட் பண்ணணும். சோ அதே மாதிரி ஆர்சியை அட்டென்ட் பண்ற டெக்னிக் என்னன்னு தெரிஞ்சதா? இட்ஸ் ஸ்கிம்மிங். ஸ்கிம்மிங்னா என்ன அர்த்தம்? கொஸ்டின்ல எந்த வேர்டு எனக்கு இம்பார்ட்டன்டா தெரியுதோ அந்த கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு போய் என்ன பண்றது அப்படின்னா மேல பேசேஜ்ல போய் சர்ச் பண்ணி பாக்குறது. ஓகேவா? சோ இதுதான் இது ஆர்சி. இது தெரிஞ்சாலும் என்ன பண்ணலாம்? மினிமம் 5 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில வெக்காப்ஸ் கேட்பாங்க. அந்த வெக்காப்ஸ்க்கான மீனிங் வந்து நமக்கு தெரியாட்டி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா
அதே ரீடிங் ஸ்கில் மூலமா என்ன செய்யலாம்னா பேசேஜ்ல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத வாசிச்சு பார்த்து என்ன செய்யலாம், ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு என்ன ஏது அதை எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணணும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் பார்ப்போம். இந்த ஐடியாஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸை வந்து அப்கமிங் டேஸ்ல நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபில்லர்ஸ். ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா எனக்கு சிங்கிள் ஃபில்லரும் கேட்பாங்க, டபுள் ஃபில்லர்ஸும் கேட்பாங்க. ஸோ ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு சிங்கிள் ஃபில்லரும் கேட்கலாம், டபுள் ஃபில்லர்ஸும் கேட்கலாம். டபுள் ஃபில்லர்ஸ் கேட்டா ரொம்ப ஈஸி, பட் அதை நம்ம ஆளுங்க ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையாது. டபுள் ஃபில்லர்ஸ் கேட்டா ரொம்ப ஈஸி. எதனாலனா எனக்கு 2 பிளாங்க் இருக்குமா, ஏதாவது ஒரு பிளாங்கோட அர்த்தம் எனக்கு தெரியாட்டி கூட இன்னொரு மீனிங்கை வச்சு நான் என்ன பண்ணலாம், ஈஸியா ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிடலாம். இது சிங்கிள் ஃபில்லர் அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே. பேஸ்ட் ஆன் த கண்டென்ட் வி கேன் சூஸ் தி ஆன்சர்ஸ். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொடுத்த உடனே அந்த கொஸ்டினை எடுத்த உடனே என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம ரீடிங் ஸ்கில் மூலமா எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இது மெயின் இம்பார்ட்டன்டான திங். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. even though the trip to US is mainly for business, I hope to have a little time left over for leisure dash. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனையும் நம்ம பார்த்துடலாம். மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுப்பாங்களா, 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதையும் பார்த்துடலாம். ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து எவிடென்ட், செகண்ட் ஆப்ஷன் சேஸ், தேர்ட் ஆப்ஷன் ஆம்பிஷன், ஃபோர்த் ஆப்ஷன் ரீக்ரியேஷன், ஃபிஃப்த் ஆப்ஷன் பர்சூட்ஸ். இப்போ ஃபில்லர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஸோ ஃபில்லர்ஸோட மெயின் டாக்டிக்ஸ் என்ன, கொடுத்துருக்கிற கொஸ்டினை வாசிச்சு பார்க்கணும். வாசிச்சதுக்கு அப்புறமா அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும். டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாமா? ஈவன் தோ த trip to US is mainly for business, I hope to have a little time left over for leisure dash. ஸோ என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல உங்களை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன சொல்ல வராங்க, அந்த யூஎஸ்க்கு போற ட்ரிப் வந்து எனக்கு பிசினஸுக்கானதா இருந்தாலும் கூட நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன நம்புறேன் அப்படின்னா கொஞ்ச நேரமாச்சு எனக்கு என்ன கிடைக்கும், லெஷருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்போ நம்மள இந்த சிச்சுவேஷன்ல நினைச்சு பார்ப்போம். நம்ம ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்றதுக்காக போறோம், இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக போறோம். அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கிடைச்சது அப்படின்னா நம்ம அந்த ஊர் என்ன பண்ண நினைப்போம், அந்த கொஞ்சம் லெஷர் டைம்ல என்ன பண்ண நினைப்போம், நமக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் நம்ம நினைப்போம். ஓகேவா? ஸோ கொஞ்சமாவது ஹாப்பியா இருக்கணும், அங்க இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க. எவிடென்ட் வருமா? லெஷர் டைம்ல நம்ம எதுக்கு எவிடென்ட்டை போய் பார்க்கணும், எவிடன்ஸை தேடணுமா? கிடையாது. அப்ப கண்டிப்பா ஏ வராது. சேஸ், யாரை போய் துரத்த போறோம் லெஷர் டைம்ல? கண்டிப்பா கிடையாது. ஆம்பிஷன், லெஷர் டைமுக்கும் ஆம்பிஷனுக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பா கிடையாது. அடுத்து ரீக்ரியேஷன், லெஷர் டைம்ல என்ன ரீக்ரியேட் பண்ண போறோம்? அதுவும் கிடையாது. அப்ப கண்டிப்பா என்னதான்? ஆப்ஷன் இ பர்சூட்ஸ். எனக்கு இந்த பர்சூட்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தெரியாட்டி கூட என்ன பண்ணலாம், ஈஸியா அந்த லெஷர் அப்படிங்கிற கீவேர்ட் மூலமா நான் சூஸ் பண்ணலாம். ஸோ பர்சூட்ஸ் அப்படின்னா ரியல் டைம் என்ஜாய்மெண்ட். ஸோ உண்மையான மீனிங் என்னன்னா என்ஜாய்மெண்ட். அப்போ கொஞ்சமாவது எனக்கு லெஷர் டைம் கிடைக்கிறப்போ பிசினஸ்க்காக தான் நான் போறேன், பட் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா என்ன பண்ணுவேன், நான் லெஷர்ல என்ஜாய் பண்றதுக்காக யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன செய்யணும், என்ன கொடுத்துருக்காங்க, கீவேர்டு என்ன அப்படிங்கறத வச்சு நம்ம ஆன்சர் போடணும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஃபில்லர்ஸுக்கு? தமிழ்நாடு recently had 2 dash intense cyclones with widespread devastation. ஆப்ஷன்ஸ் பாருங்க. disposable, enhanced, hawkish, HAWKISH.
Kish, hawkish, successive and simulate. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட கீவேர்டு என்ன, எடுத்த உடனே எப்படி அப்ரோச் பண்ணணும், ஃபில்லர்ஸை வாசிச்சு பார்க்கணும், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும். தமிழ்நாடு recently had 2 dash intense cyclones with widespread devastation. ஸோ தமிழ்நாடுல ரீசெண்டா என்னாச்சான், 2 இன்டென்ஸான சைக்ளோன்ஸ், இன்டென்ஸ்னா ரொம்ப ஹெவியா அஃபெக்ட் பண்ணக்கூடிய சைக்ளோன்ஸ் வந்துச்சு, 2 சைக்ளோன்ஸ் வந்துச்சு. எப்படியா, வைட் ஸ்ப்ரெட் டிவாஸ்டேஷன், டிவாஸ்டேஷன் அப்படின்னா டெஸ்ட்ரக்ஷன், ரொம்ப பெரிய அழிவை ஏற்படுத்துச்சு. அப்ப இந்த இடத்துல டேஷ் என்ன வந்திருக்கணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எப்படி இருக்குன்னா 9 to 10 ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறமா 10 to 11 ஒரு கிளாஸ் இருக்கு, அப்ப 2 கிளாஸ் இருக்கு, ரெண்டும் எப்படி இருக்கு, அடுத்தடுத்து இருக்கு. அப்படிதானே சொல்லுவோம், எனக்கு அடுத்தடுத்து கிளாஸ் இருக்குப்பா, அடுத்தடுத்து வேலை வந்துகிட்டே இருக்குப்பா, அப்படிதானே சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல தமிழ்நாடுல என்னாச்சா, ரீசெண்டா 2 அடுத்தடுத்து சைக்ளோன்ஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருப்போம். அப்ப அந்த அடுத்தடுத்து அப்படிங்கிறப்ப என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், இங்க டிஸ்போசபிள் சொல்லுவோமா, கண்டிப்பா சொல்ல மாட்டோம். என்ஹான்ஸ்ட் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்றது, கண்டிப்பா சொல்ல மாட்டோம். ஹாக்கிஷ் மேபி புதுசான வார்த்தையா இருக்கலாம், ஓகே பார்க்கலாம். ஆப்ஷன் சி என்ன சொல்லிருந்தோம், சிமுலேட். அடுத்தடுத்து அப்படிங்கிறப்ப சிமுலேட் வருமா, கண்டிப்பா வராது. அப்ப ஹாக்கிஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அக்ரெசிவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஈவன் தோ இந்த இடத்துல எனக்கு இந்த அக்ரெசிவ் அப்படிங்கிற மீனிங் தெரியாட்டி கூட சக்சசிவ், சக்சசிவ்னா என்ன அர்த்தம், அடுத்தடுத்து, நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் டி தான் நான் கண்டிப்பா சூஸ் பண்ணிருப்பேன். இப்ப ஃபில்லர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி புரிஞ்சுச்சா, இதே மாதிரிதான் டபுள் ஃபில்லர்ஸும். டபுள் ஃபில்லர்ஸ்னா இதே இடத்துல எனக்கு 2 பிளாங்க் இருக்க போகுது, அதுல நான் எந்த ஆப்ஷன் கரெக்டா அதை நான் சூஸ் பண்ண போறேன். அப்ப எனக்கு ஆர்சி தெரிஞ்சிருச்சு, ஃபில்லர்ஸுக்கான கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆமா தானே. ஸோ இந்த ஒரு டெக்னிக்ஸை பேஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, நீங்களா கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க, மார்க் டெஸ்ட் எடுத்து போட்டு பாருங்க. ஸோ இந்த டெக்னிக் அப்ளை பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி ஈஸியா இருந்துச்சா என்ன அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணி பாருங்க, ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸுக்கு அப்கமிங் டேஸ்ல நம்ம பார்க்கலாம், ஓகேவா. ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.